இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜனவரி 1க்கு முன் ஜேபிஜே சம்மன்களை செலுத்தாவிட்டால் பிளாக்லிஸ்ட் நடவடிக்கைகளை தொடரும். ஆந்தோனி லோக். நாட்டில் 5.5 மில்லியனுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து துறை அதாவது ஜேபிஜே சம்மன்களை இதுவரை கட்டப்படாமல் இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி 1க்குள் சம்மன்களை செலுத்தாதவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் அவர்கள் பிளாக்லிஸ்ட் பட்டியலில் நிச்சயமாக இணைக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதன் விளைவாக அந்த வாகன உரிமையாளர்கள் சாலை வரி மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க இயலாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நவம்பர் 1 முதல் டிசம்பர் 30 வரை அனைத்து வகையான ஜேபிஜே சம்மன்களுக்கும் 50% தள்ளுபடி வழங்கப்படுவதால் பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தங்களின் சம்மன்களை உடனடியாக செலுத்திவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. சட்டத்தை பின்பற்றுவதை ஊக்குவிப்பதற்கும் குற்ற செயல்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் அமைச்சு இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. சைபர் ஜெயாவில் பசுமை புரட்சி உலகின் முதல் சூழலியல் தரவுதள முன்னோடியாக திகழும் பேசிஸ் பே. நிலையான தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக பேசிஸ் பே நிறுவனம் சைபர் ஜெயா DC2 எனும் உலகின் முதல் சூழலியல் பசுமை தரவு தளத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இம்மையம் பாதுகாப்பான தேசிய கட்டுப்பாட்டில் உள்ள மற்றும் நிலைத்த டிஜிட்டல் கட்டமைப்புக்கான புதிய தரத்தை நிர்ணயிப்பதாக பேசிக் பே நிர்வாக தலைவர் டத்தோ பிரபா தியாகராஜா கூறினார். இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்த இந்த மையம் TIA 942 ரேட்டட் 4 மற்றும் ISO 27001 தரநிலைகளை பூர்த்தி செய்கிறது. அதோடு சூரிய சக்தி, மழைநீர் சேமிப்பு, செடிகள் மற்றும் திறமையான குளிரூட்டும் அமைப்புகள் மூலம் PUE 1.49க்கு கீழ் செயல்திறனை அடைகிறது. பன்மடங்கு பாதுகாப்பு மற்றும் சைபர் நிலைத்தன்மை கொண்ட இம்மையம் மலாயா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மலேசியாவின் முதல் தரவுதள சான்றிதழ் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிரியர்கள் விருப்பம் போல் தேர்வுக்கான கேள்விகளை தயாரிக்க முடியாது. இந்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் தங்கள் விருப்பம் போல் தேர்வுக்கான கேள்விகளை தயாரிக்க முடியாது என கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மாறாக தேர்வு வாரியத்தால் வழங்கப்படும் JSU எனப்படும் தேர்வு விவரக்குறிப்பு அட்டவணை தரநிலைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காபோ தெரிவித்தார். தேர்வு வாரியம் அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கப்படும் தேர்வு விவரக்குறிப்பு அட்டவணை தரநிலைகளை தயாரித்துள்ளது. ஆசிரியர்கள் கேள்விகளை தயாரிக்கும் போது அவர்கள் தேர்வு வாரியத்தால் வழங்கப்படும் JSU தரநிலைகளை பின்பற்ற வேண்டும். தேர்வுக்கான கேள்விகளை தயாரிக்க தரநிலைகளுக்கு ஏற்ப ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளதால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எல்லாம் சீராக நடந்து வருகிறது என இன்று மக்களவையில் வாய்மொழி கேள்வி பதில் அமர்வின் போது வாங் சுட்டிக்காட்டினார். மதிப்பீட்டு இடைவெளி இல்லாத வகையில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பள்ளிகளுக்கு இடையில் சீரான தன்மை அல்லது மதிப்பீட்டு தரநிலைகளை உறுதி செய்வதற்கு கல்வி அமைச்சு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்த போது வாங் இத்தகவலை வெளியிட்டார். மலேசியாவில் சட்டவிரோத பல் மருத்துவ மையம், யேமன் நாட்டு நபர் கைது. மலேசிய சுகாதார அமைச்சின் அனுமதி இல்லாமல் கடந்த 7 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக பல் மருத்துவ மையத்தை நடத்தி வந்த யேமன் நாட்டு நபரின் நடவடிக்கை சுகாதார அமைச்சின் அதிகாரிகளால் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சுமார் 40 வயதான அந்நபர் பல் மருத்துவராக பதிவு செய்யப்படாமலேயே வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்காக தலைநகரில் தனியார் பல் மருத்துவ மையம் ஒன்றை இயக்கி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பல் மருத்துவ மையம் முழுமையான நவீன உபகரணங்களுடன் இயங்கி வருவதும் பல் பதிப்பு, பல் எடுப்பு, பல் அடிப்படை சிகிச்சை, பல் சுத்திகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளையும் வழங்கி வந்துள்ளது. சுகாதார அமைச்சின் பல் மருத்துவ பிரிவு மேற்கொண்ட திடீர் பரிசோதனையில் அந்நபர் மலேசிய பல் மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யப்படாதவர் என்றும் நாட்டின் சட்டப்படி சுகாதாரத்துறையில் பணியாற்றும் அனுமதி இல்லாதவர் என்றும் உறுதி செய்யப்பட்டது. அந்த ஆடவர் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து சட்டவிரோதமாக இம்மையத்தை நடத்தி வருவதுடன் அந்த நபர் மாதத்திற்கு பல லட்சம் ரிங்கெட் வருமானத்தை ஈட்டி வந்துள்ளார் என்பதும் கண்டறியப்பட்டது. குவாலகெடா பகுதியில் 3.06 மீட்டர் கடல் நீள உயர்வு, வீடுகளில் நீரில் மூழ்கிய பரிதாபம்.
குவாலகெடா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நேற்று நள்ளிரவுக்கு பிறகு கடல் நீர் உயர்வு ஏற்பட்டதால் சில வீடுகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் தற்காலிகமாக நீரில் மூழ்கின. பாதிக்கப்பட்ட இடங்களில் குவாலகெடா ஃபெரி நிலையம், தாமன் ஸ்ரீ புத்ரா, வசார் கோத்தா மரீனா மற்றும் பெகான் குவாலகெடா ஆகியவை உள்ளடங்கும் என்று குடிமக்கள் பாதுகாப்புத்துறை கேப்டன் அதிகாரி அப்துல் ஹாலிர் ராஃபிக் முக்தார் தெரிவித்தார். இந்த பெரும் அலை சுமார் 2 மணி நேரம் நீடித்ததை தொடர்ந்து கடல் நீர் 3.06 மீட்டர் உயரத்திற்கு எட்டியது. இதனால் கடல் நீர் மேலேறி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது. அச்சமயம் மழை மற்றும் காற்று சுழற்சி ஏதும் ஏற்படவில்லை என்றும் வெறும் கடல் நீர் உயர்வால் மட்டுமே இந்த வெள்ளம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நீர் மெதுவாக குறைந்து நிலைமை முழுமையாக சீராகியது என்று அப்துல் ஹாலிக் ராஃபிக் கூறினார். குழந்தையை படிக்க வற்புறுத்தினால் பெற்றோருக்கு 1500 ரிங்கிட் வரை அபராதம். வியட்நாமில் புதிய சட்டம். வியட்நாமில் குடும்பத்திற்குள் குழந்தைகள் அல்லது பிற உறவினர்களை படிக்க சொல்லி தொந்தரவு செய்யும் பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக புதிய உத்தரவு வெளியாகியுள்ளது. மலேசிய ரிங்கிட்டுக்கு 800 முதல் 1600 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்க அச்சட்டம் வகை செய்கிறது. அதே சமயம் பிள்ளைகளுக்கு உரிய கல்வியை வழங்க தவறும் குடும்ப உறுப்பினர்களும் தப்ப முடியாது. அவர்களுக்கு 3200 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம். அதே சமயம் தேவைப்பட்டால் குற்றவாளிகள் என பாதிக்கப்பட்டவர்களிடத்தில் நேரிலோ அல்லது ஊடகங்கள் வாயிலாகவோ மன்னிப்பு கேட்க வேண்டும். டிசம்பர் 15 முதல் இந்த உத்தரவு அமலுக்கு வருகிறது. இந்த உத்தரவின் முக்கிய நோக்கமே குழந்தைகள் கல்வியிலிருந்தும் பிற சமூக உறவுகளிலிருந்தும் விலகாமல் சரியான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெறுவதை உறுதி செய்வதே என வியட்நாமிய அரசு கூறுகிறது. ஜெர்மனியில் நடந்த விபரீதம். வேலையை குறைக்க 10 நோயாளிகளை கொன்ற செவிலியர் ஆயுள் தண்டனை விதித்த நீதிமன்றம். ஜெர்மனி மருத்துவமனை ஒன்றில் தனது கடுமையான பணிச்சுமையை குறைப்பதற்காக இரவு வேளையின் போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் 10 நோயாளிகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட செவிலியருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை வெளியிட்ட தீர்ப்பில் குற்றத்தின் தீவிரத்தினால் 44 வயதுடைய அக்குற்றவாளி 15 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்த பிறகும் பரோல் என்றழைக்கப்படும் நிபந்தனைகளுடன் கூடிய விடுதலையை பெற தகுதி அற்றவர் எனவும் தெரிவிக்கப்பட்டது. 2023 டிசம்பர் முதல் 2024 மே மாதம் வரை ஜெர்மனியில் இருக்கும் மருத்துவமனையில் இரவு வேளைகளில் பணிபுரிந்து கொண்டிருந்த குற்றவாளி நோயாளிகளுக்கு நிவாரண மருந்துகளும் வலி நிவாரண மாத்திரைகளும் சேர்த்து கொடுத்ததன் விளைவால் 13 நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அந்த மருத்துவமனையில் முந்தைய ஆண்டுகளில் ஏற்பட்ட மரணங்களுக்கான காரணங்களை கண்டறிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் கூடுதல் குற்றச்சாட்டுகள் பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கொலை தற்கொலை முயற்சியில் உயிர் தப்பிய சிறுவனை பராமரிக்க தந்தை இணக்கம். குலிம் தாமான் பேராக்கில் உள்ள வீட்டில் செவ்வாய்க்கிழமை இரவு தனது தாயாரால் கொலை மற்றும் தற்கொலை முயற்சியிலிருந்து உயிர் தப்பிய 7வது மகனை பராமரிக்க அவரது தந்தை இணக்கம் தெரிவித்துள்ளார். அந்த சிறுவனின் நலனை கண்காணிக்க சமூக நலத்துறை அவனது தந்தையின் வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தும் என கெடா சமூக நல மகளிர் குடும்பம் மற்றும் ஒற்றுமை குழுவின் தலைவரான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஹலிமாதான் ஷாரியா கூறினார். அந்த சிறுவன் அதிர்ச்சி மற்றும் கழுத்தில் ஏற்பட்ட காயத்தினால் இன்னும் கூலிம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. தற்போது அச்சிறுவனின் தந்தை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் மருத்துவமனையிலிருந்து வெளியேறியவுடன் தனது மகனை பராமரிப்பதற்கு அவர் முன்வந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவு மணி 11:05 அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் தாமான் பேராக்கில் உள்ள ஒரு வீட்டில் தனது 4 வயது மகளை கொலை செய்த பெண் ஒருவர் பின்னர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார். இந்தியாவின் கோவாவில் நடைபெற்ற ஃபிடே உலக சதுரங்க போட்டியில் சாதனை படைத்த கவின் மோகன் பினாங்கிலிருந்து இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகருக்கு 8.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் 86 கிலோகிராம் கஞ்சாவை கடத்த முயன்ற 4வரின் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. ஜொஹூரில் இருந்து வந்த 20 வயதிலான அந்த 2 ஆண்களும் 2 பெண்களும் பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் திங்கட்கிழமை பிடிபட்டனர். அவ்விரு ஜோடிகளும் ஜொஹூரில் இருந்து பேருந்தில் வந்திறங்கி ஜார்ஜ் டவுனில் பல்வேறு ஹோட்டல்களில் தங்கி மான்செஸ்டருக்கு புறப்பட தயாராகி வந்துள்ளனர். முதல் ஜோடி மான்செஸ்டருக்கு செல்லும் விமானத்தில் ஏறிவிட்ட நிலையில் 2வது ஜோடி தங்கள் விமான டிக்கெட்
சிங்கப்பூர் வரை மட்டுமே செல்லும் என்பதை அப்போதுதான் உணர்ந்தனர். இதையடுத்து விமான நிலைய ஊழியர்கள் AKPS அதிகாரிகளை அழைத்து இரண்டாவது ஜோடியின் பயண பெட்டியை மீண்டும் ஸ்கேன் செய்த போது சந்தேகத்திற்குரிய பொருட்கள் கண்டறியப்பட்டு பின்னர் அவை கஞ்சா என உறுதிப்படுத்தப்பட்டன. 4 சந்தேக நபர்களும் டிக்டாக் வழியாக வேலை வாய்ப்பு பெற்றதும் பயணத்தின் போது சாமான்கள் எடுத்து செல்லும் பணிக்கு 8,000 ரிங்கிட் முதல் 11,000 ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படும் என அவர்களின் தெரிவிக்கப்பட்டதும் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இப்படியாக ஏமாந்து கடைசியில் போதைப்பொருள் கடத்தலில் சிக்கியுள்ள அந்நால்வரும் 1952 அபாயகர போதைப்பொருள் சட்ட விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸ் புயலில் மரண எண்ணிக்கை 140 உயர்வு. மத்திய பிலிப்பைன்ஸில் கல்மேகி புயலில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 140 உயர்ந்துள்ள வேளையில் மேலும் 127 பேர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் கல்மேகி புயல் தற்போது வியட்நாமை நோக்கி நகர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் செபு மாநிலத்தின் பெரிய மற்றும் சிறிய நகரங்களில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் கார்கள், ஆற்றோரங்களில் உள்ள குடிசைகள் மற்றும் பெரிய கப்பல் கொள்கலன்களை கூட அடித்து செல்லப்பட்டன. தேசிய சிவில் பாதுகாப்பு அலுவலகம் 114 இறப்புகளை உறுதிப்படுத்தியது. இருப்பினும் அந்த எண்ணிக்கையில் செபு மாநில அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்ட கூடுதலான 28 பேர் சேர்க்கப்படவில்லை. செபு சிட்டிக்கு அருகே உள்ள லியான் நகரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 35 சடலங்கள் மீட்கப்பட்டன. வீட்டில் அளவுக்கு அதிகமாக வெள்ளநீர் புகுந்ததால் மாற்றுத்திறனாளி ஒருவரும் இறந்து கிடந்தார். அருகே உள்ள நெக்ரோஸ் தீவில் 30 பேர் மரணமடைந்தனர்.